உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சஞ்சு, சிவா, நீ முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாமா, சின்ன அடிதான் சரியாயிடும். கால்ல வாங்குனது சின்ன அடியா? அதான் பார்த்தோம். ஐயோ பரவாயில்லை, வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, அம்மா ரொம்ப வலிக்குதா? இந்த ஓகே இடத்துல டாக்டர், வலிக்குதா? கொஞ்சம் சீக்கிரமா இல்லம்மா வாங்க. பரவாயில்ல. ஓகே. சரி, நான் டாக்டருக்கு ஃபோன் என்னடா? பண்ணிட்டேமா. இதோ வந்துருவார். சரிடா. டாக்டர் வரதுக்குள்ள ஒத்தடம் கொடுத்துடலாம். வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரேன். சரி. அம்மா நீ பரவாயில்ல. இரு பாத்துட்டு வரேன். என்ன ரொம்ப வலிக்குதா? ஆஹா இல்ல பரவாயில்ல. அம்மா டாக்டர் வந்திருக்காரு. வாங்க டாக்டர். டாக்டர் ஓகே. இது அப்படி வை. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை டாக்டர், லைட்டா கால் வழுக்கி ஸ்லிப் ஆயிட்டேன். ஓ அப்படியா? கொஞ்சம் கால் நீட்டுக்குமா. ஓகே, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். ஏய் ரிலாக்ஸ், ஈஸி. இப்போ பெயின் இருக்கா? ஈஸி. டாக்டர் வலிக்குது. ஓகே. சிவா, டாக்டர் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாங்க. ஒரு நாள் ரெஸ்ட்ல இருக்கட்டும். அதிகமாக நடந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, சின்ன ஸ்வெல்லிங் தான். நான் ஒரு மெடிசன் கொடுக்குறேன் அண்ட் ஒரு ஜெல்லும் தரேன். டெய்லி தடவி விட்டிங்கன்னா சரியாயிடுவாங்க. ஓகே ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப வலின்னு சொன்னாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா ஷி டாக்டர். வில் பி ஆல் ரைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. முத்தண்ணா ஐயா வாங்க. சரிங்க ஐயா, கொடுங்க சார். பாத்துடா. இதுதானே? ஓகே. பாத்து. எங்க ப்ளீஸ்ங்க, நான் அம்மாவை தேய்ச்சி விட சொல்றேன், நீங்க விட்டுருங்க. என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன், வேற யாரும் தேய்ச்சி விடுவாங்க. நீ பேசாம இரு. வா. ம். ரிலாக்ஸ். போதும், இட்ஸ் ஓகே, நான் தேய்ச்சிக்கிறேங்க. டேய் சிவா, நீ பாத்துக்கோ. நான் ஜனனிக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போய் எடுத்துட்டு வா. இரு, இத வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. ஜனனி, என்ன நடந்துச்சு? நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. இது எப்படி நடந்தது? அதான் சொன்னனே, கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஜனனி, என்ன நடந்துச்சு? சொல்லு ஜனனி. சரி நான் சொல்றேன், ஆனா நீங்க யார்கிட்டயும் கேட்டுக்க கூடாது. சரி, கேட்க மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். காவேரி காரை ரிவர்ஸ் எடுக்கிறப்போ திடீர்னு ஸ்பீடா வந்து என் மேல இடிச்சிட்டாங்க. ஆனா காவேரியா? காவேரி வேணும்னே எல்லாம் பண்ணல, இது தெரியாம தான் நடந்தது. நான் அங்க வரும்போது காவேரி அங்க இல்லையே. அது பயத்துல ஓடிட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் உங்ககிட்ட சாரியாவது கேட்டாவா? எதுக்குங்க சாரி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? அவங்க வேணும்னு எதுவும் பண்ணலையே, ஏதோ தெரியாம தான் பண்ணிட்டாங்க. பயத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு ஓடிட்டாங்க, வேற எதுவும் இல்லை. அதனால தேவையில்லாம நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. எனக்கு தான் எதுவும் ஆகலையே, பாருங்க நல்லா தானே இருக்கேன், சரியாயிடும், எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்கள எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுங்க ப்ளீஸ். ஏற்கனவே எல்லாரும் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இதுல நீங்க ஏதாவது கேட்க போய் அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எந்திரிச்சு நடந்துருவேன், சரியாயிடும். இதுக்கு மேல இது எதுவும் பேச வேண்டாம். ஜனனி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என்ன காதலிச்ச, ஆனா எனக்கு உன்னையும் ஞாபகம் இல்லை, நம்ம காதலையும் ஞாபகம் இல்லை. நான் இப்ப ஏதோ நடிச்சுட்டு இருக்கேன். அந்த காதலுக்காக நீ இப்ப பண்ற தியாகம் இருக்குல்ல, ரொம்ப பெருசு ஜனனி. இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. உன் மனசு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த நிமிஷம் நான் காதலிச்சது என் நினைவுல இல்லையேன்னு ரொம்ப இப்பதான் வருத்தப்படுறேன். இப்பவே எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும்னு
ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. அம்மா சொன்ன மாதிரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நானும் என்னோட இந்த குடும்பமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் ஜனனி. ஐயோ என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணல. இது ரொம்ப சின்ன விஷயம், சாதாரண விஷயம். இதுக்கு போய் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ப்ளீஸ் இதோட விட்டுருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஜனனி. ஆனா நான் இப்போ உன் மேல காட்டின அக்கறை கண்டிப்பா நடிப்பில்ல. உங்களை ஏமாத்தினதுக்கு பிராயச்சித்தமா எப்படியாவது உங்க ஜனனியை கண்டுபிடிச்சு உங்களோட சேர்த்து வச்சிருவேன். அதான் உங்க அம்மாவும் நீங்களும் என் மேல காட்டுற அன்புக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும். நான் சிவாவை ரொம்ப நம்பினேன். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. இந்த விஷயம் இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஊருக்குள்ள தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அசிங்கமா போயிடும். நானும் அதை பத்தி யோசிச்சுதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் மாப்பிள்ள. இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி ரம்யாவுக்கு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, என் தங்கச்சியும் என் தங்கச்சி பொண்ணும் என்ன நம்பிதானே இருக்காங்க. ரம்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. புரியுது மாமா. மாமா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த ஊரே மெச்சுற மாதிரி ரம்யா கல்யாணத்தை நடத்தி காட்டணும். ஊரு முன்னாடி நின்னு போன ரம்யாவோட நிச்சயதார்த்தம் அதே ஊர் முன்னாடி ஜாம்னு நடக்கணும். மாமா உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா அப்படியே பண்ணிடலாம் மாமா. மாமா நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்ற மாப்ள, நம்ம ரைஸ் மில் ஓனர் தனிகாச்சலத்துக்கிட்ட பேசி அவர் குடும்பத்தோட நம்ம ரம்யாவை சம்பந்தம் பேச வர சொல்லுங்க. இது உடனே நடக்கணும் மாப்ள. எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்கணும். சரிங்க மாமா. மாமா நானே தனிகாசலத்தை நேர்ல போய் பார்த்து பேசிடுறேன் மாமா. சரி மாமா. அப்புறம் மாப்ள, மாமா ரம்யாவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வர்றப்ப அந்த சிவா பையலும் அவன் கூட்டிட்டு வந்தானே அந்த ஓடுகாலி பொண்ணு, அவளும் இங்க இருக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பிரச்சனை தான் வரும். நான் பாத்துக்கிறேன் மாமா. டேய் சிவா, மலேசியா போன நீ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன். அதெல்லாம் பொய்யாக்கிட்டு எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஜென்மத்துல உங்க அப்பா உன்னே அவளையும் ஏத்துக்க போறதில்ல. மாமாக்கு உன் மேல இருக்க கோபத்தை ஊதி பெருசாக்கி உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.